இந்த வாரம் இந்தியன் டிஃபென்ஸில் நடந்த முக்கியமான விஷயங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் நடந்த டிஃபென்ஸ் எக்ஸிபிஷனில் DRDO பினாக்கா MBRLஸோட நியூவஸ்ட் அண்ட் லாங்கர் ரேஞ்ச் வெர்ஷனை அன்வீல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோவில் பினாக்கா MBRLோட வெவ்வேறு வேரியன்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ராக்கெட்ஸில் 2 ராக்கெட்ஸ் லேபிள் செய்யப்பட்டிருக்கும், ஒரு ராக்கெட் லேபிள் இல்லாமல் இருக்கும். லேபிள் செய்யப்பட்டிருக்கிற அந்த 2 ராக்கெட்ஸில் ஒரு ராக்கெட்டில் பினாக்கா மார்க் 1 என்ஹான்ஸ்ட் அப்படின்னு லேபிள் செய்யப்பட்டிருக்கும், இன்னொரு ராக்கெட்டில் கைடட் பினாக்கா அப்படின்னு லேபிள் செய்யப்பட்டிருக்கும். மூணாவதாக எந்த வித லேபிளும் இல்லாமல் ஒரு ராக்கெட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். லேபிள் செய்யப்படாத இந்த ராக்கெட் தான் பினாக்கா 3ன்னு சொல்லப்படுது. பினாக்காவோட மற்ற வேரியன்ஸை விட பினாக்கா 3 கொஞ்சம் பெருசாக இருக்கிறத இந்த ஃபோட்டோவில் நம்மளால் பார்க்க முடியும். பொதுவாக பினாக்காவோட வேரியன்ஸ் எல்லாமே 214 mm கேலிபரில் தான் இருக்கும். ஆனால் இந்த பினாக்கா 3யோடைய டயாமீட்டர் 300 mm இருக்குது. சைஸ் பெருசாகி இருக்கிறதுனால பினாக்கா 3ல் இன்னும் அதிக அளவுக்கு ப்ரொப்பலண்ட்டையும் சொஃபிஸ்டிகேட்டடான கைடன்ஸ் சிஸ்டமையும் ஈஸியாக பொருத்திக்கலாம். இது மூலமாக பினாக்கா 3யோடைய ரேஞ்ச் அதிகமாகும். பொதுவாக பினாக்கா வேரியன்ஸோடைய ரேஞ்ச் 40 கிலோமீட்டர்லேருந்து 90 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பெரிய சைஸில் உள்ள இந்த பினாக்கா 3யோடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 120 கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பினாக்கா 3ஆல் 250 கிலோ எடையுள்ள பேலோட்ஸை சுமந்துக்கிட்டு போக முடியும்னு எஸ்டிமேட் செஞ்சுருக்காங்க. இந்தியா இப்போ ஸ்மர்ச் MBRLஸை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டமுடைய ரேஞ்ச் 90 கிலோமீட்டர் தான். இந்த பினாக்கா 3 ஸ்மர்ச்சோடைய ரேஞ்சை சர்பாஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலே தயாரிக்கப்படுறதுனால பொருளாதார ரீதியாகவும் நமக்கு லாபகரமாக இருக்கும். நம்மளோட எல்லைகளில் உள்ள பிரச்சனைகளை எதிர்கொள்ள தான் பினாக்கா 3 உருவாக்கப்பட்டிருக்கு. சைனா அவங்களுடைய 300 mm PHL-03 லான்ச்சஸை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் கிட்ட டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. சைனாவுடைய இந்த சிஸ்டமோட ரேஞ்ச் 70 கிலோமீட்டர்லேருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். சிலர் சைனா இந்த PHL-03யோடைய ரேஞ்சை 160 கிலோமீட்டருக்கு அதிகப்படுத்திட்டதாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட 450க்கும் அதிகமான A100 சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த A100 சிஸ்டம்ஸோடைய ரேஞ்ச் 120 கிலோமீட்டர். பாகிஸ்தானையும் சைனாவையும் திறம்பட எதிர்கொள்ள லாங் ரேஞ்ச் உள்ள பினாக்கா வேரியன்ஸை டெவலப் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 2021 கிடச்சிது. DRDO 120 கிலோமீட்டர் உள்ள பினாக்கா 3யோட நிறுத்த போகிறது கிடையாது. 200 கிலோமீட்டர்லேருந்து 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள இன்னொரு பினாக்கா வேரியண்ட்டை DRDO டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள பினாக்கா வந்ததுக்கப்புறம் அது பினாக்கா சிஸ்டமை ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் கேட்டகரிக்கு கொண்டு போயிடும். தேஜஸ் விமானங்களுக்காக தயாரிக்கப்பட்ட OBOGS பேஸ்ட் இன்டிகிரேட்டட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டமை DRDO சக்ஸஸ்ஃபுல்லாக சோதிச்சிருக்காங்க. இந்த ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் இன்டிகிரேட்டட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் விமானத்தை இயக்கும்போது விமானிகளுக்கு தேவையான சுவாசிக்க தகுந்த ஆக்சிஜனை ஜென்ரேட் அண்ட் ரெகுலேட் பண்ணும். அதிக உயரத்தில் ஹை ஸ்பீடில் பயணிக்கும் போது பைலட்ஸுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அந்த நிலைமையில் பைலட்ஸுக்கு தேவையான ஆக்சிஜனை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் OBOGSோட வேலை. சோதிக்கப்பட்டிருக்கிற இந்த சிஸ்டம் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ சர்வீஸில் இருக்கிற லிக்விட் ஆக்சிஜன் சிலிண்டர் பேஸ்ட் சிஸ்டம்ஸை இது ரீப்ளேஸ் பண்ணிடும். LCA ப்ரோட்டோடைப் வெஹிக்கிள் 3 ஏர்க்ராஃப்டில் பொருத்தப்பட்டு இந்த OBOGS பேஸ்ட் ILSS சோதிக்கப்பட்டிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 50,000 அடி உயரத்தில் ஹைஜி மனுவர்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த சிஸ்டமுடைய எஃபிஷியன்சியை சோதிச்சிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ இருக்கிற விமானங்களில் ரஃபாலில் மட்டும்தான் ஆன்போர்டு ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய மற்ற விமானங்கள் எல்லாம் லிக்விட் ஆக்சிஜன் கேனிஸ்டர்ஸை தான் பயன்படுத்துது. லிக்விட் ஆக்சிஜன் சிஸ்டமை பயன்படுத்தும் போது விபத்து ஏற்படுற ரிஸ்க் இருக்குது. OBOGS இந்த ரிஸ்கை எல்லாம் பெரிய அளவுக்கு குறைக்கும், விமானத்தோட சேஃப்டியை அதிகப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் OBOGS வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் விமானத்தில் ஆக்சிஜனை ரீஃபில் செய்ய வேண்டிய தேவையும் ஏற்படாது. இப்போ சோதிக்கப்பட்டிருக்கிற OBOGSல இருக்கிற காம்பனன்ட்ஸில் 90% காம்பனன்ட்ஸ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. DRDOவோட OBOGS ஜியோலைட் மாலிகுலர் சீவ் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காற்றுலேருந்து ஆக்சிஜனை பிரித்து ரிலையபிள் அண்ட் எஃபிஷியன்ட் மெத்தடில் ஆக்சிஜனை ஜென்ரேட் பண்ணுது. DRDOவோட OBOGSல சில மாற்றங்களை செய்கிறதன் மூலமாக இதை MiG-29K உட்பட மற்ற விமானங்களையும் பயன்படுத்த முடியும்னு சொல்லப்படுது. DRDOவோட டிஃபென்ஸ் பயோ இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரோமெடிக்கல் லெபார்டரி, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உள்ளிட்ட பல அமைப்புகளோட கூட்டு முயற்சியின் பலனாக தான் இந்த ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் இன்டிகிரேட்டட் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஒட்டின பகுதிகளில் இந்தியன் மிலிட்ரியோடைய செயல்திறனை அதிகப்படுத்துகிற விதமாக கார்கில் ஏர்ஃபீல்டில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட C-19 குளோப் மாஸ்டர் விமானத்தை தரையிறக்கியிருக்காங்க இந்தியா. கார்கில் ஏர்ஃபீல்டு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 9,700 அடி உயரத்தில் இருக்குது. இந்த ஏர்ஃபீல்டை சுற்றி நிறைய மலைகளும் இருக்குது. சின்ன விமானங்களை இங்கே லேண்ட் பண்ணுறதே ரொம்ப சவாலானது. இந்த நிலைமையில் C-17 குளோப் மாஸ்டர் மாதிரியான பிரம்மாண்டமான விமானத்தை இங்கே பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணி அவங்களுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ். இந்த கார்கில் ஏர்ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி AN-32 விமானங்களையும் C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானங்களையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் லேண்ட் பண்ணியிருக்காங்க.
கார்கில்ல AN-32 விமானத்தால் 3-4 டன்ஸ் எடை உள்ள பொருட்களை கேரி பண்ண முடியும். அதே சமயம் C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் விமானத்தால் 6-7 டன்ஸ் எடை உள்ள பொருட்களை இந்த பகுதியில் கேரி பண்ண முடியும். அதே சமயம் கார்கில் ஏர்ஃபீல்டில் IAF இப்போ லேண்ட் பண்ணியிருக்கிற C-17 குளோமாஸ்டர் விமானத்தால் 35 டன்ஸ் எடை உள்ள பொருட்களை கேரி பண்ண முடியும். இது AN-32 விமானத்தோட லோட் கேரியிங் கெப்பாசிட்டியை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகம். பொதுவாக C-17 குளோமாஸ்டர் விமானத்தால் 60-70 டன்ஸை கேரி பண்ண முடியும். கார்கிலுடைய ஹை ஆல்டிடியூட், லோ டெம்பரேச்சர் மற்றும் மோசமான டெரெனின் காரணமாக அதோட ஆக்சுவல் லோட் கேரியிங் கெப்பாசிட்டியில் பாதியை தான் கார்கில்ல C-17 விமானம் கேரி பண்ணுது. ஸ்ரீநகருக்கும் லேக்கும் நடுவில் உள்ள கேப்பை ஃபில் பண்ண தான் கார்கில் ஏர்ஃபீல்டு ஆப்ரேஷனலைஸ் செய்யப்பட்டிருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. இந்த ஏர்ஃபீல்டை ஆப்ரேஷனலைஸ் செஞ்சதன் மூலமாக இந்தியாவால் இன்னும் அதிக அளவில் வீரர்களையும் இராணுவ தளவாடங்களையும் இந்த பகுதிக்கு ஈஸியாக அனுப்ப முடியும். இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட லேட்டஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் ஏர் டு ஏர் மிசைலான அஸ்த்ரா மார்க் 3 மிசைலுக்கு காண்டிவா அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்தியா. DRDOவால் வடிவமைக்கப்பட்டு இன்னமும் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இந்த காண்டிவா மிசைல்ஸ் இந்தியாவுடைய வான்வழி போர் திறனை, அதுலேயும் குறிப்பாக பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் காம்பேட் திறனை மறுவரையறை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்போ ஃப்ரெஞ்ச் மேட் மீட்டியார் BVR மிசைல்ஸை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள மீட்டியார் உலகத்தோட மிக சிறந்த BVR மிசைல்ஸில் ஒன்றா கருதப்படுது. ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து நாம் ரஃபால் விமானங்களை வாங்கும்போது அந்த விமானத்தோட பேக்கேஜில் மீட்டியார் மிசைல்ஸையும் சேர்த்து வாங்கினோம். மீட்டியார் மிசைல் சிஸ்டம் சூப்பரான மிசைல் சிஸ்டமாக இருந்தாலும் அது ரொம்பவே காஸ்ட்லி. இந்த நிலைமையில தான் மீட்டியாரை விட அதிக எஃபிஷியண்ட்டான காண்டிவா மிசைல்ஸை இந்தியா உருவாக்கியிருக்காங்க. அஸ்த்ரா மிசைல் ஃபேமிலியை சேர்ந்த காண்டிவா மிசைலுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் 340 கிலோமீட்டர். இதே கேட்டகரியை சேர்ந்த சைனாவோட PL-15 மிசைலோட ரிப்போர்ட்டட் ரேஞ்ச் 300 கிலோமீட்டர். இதே கேட்டகரியை சேர்ந்த யூஎஸோட AIM-174B மிசைல்ஸுடைய ரேஞ்ச் 240 கிலோமீட்டர். சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட காண்டிவா மிசைல் தான் உலகத்தோட மிக சிறந்த லாங் ரேஞ்ச் BVR மிசைலாக இருக்கும். தேஜஸ் மற்றும் Su-30 MK விமானங்களில் பொருத்திக்கிற விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த காண்டிவா மிசைல்ஸால் ஃபைட்டர் ஜெட்ஸ், பாமர்ஸ் உள்ளிட்ட பலவிதமான ஏரியல் த்ரெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். டியூவல் ஃபியூவல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் இந்த மிசைலை பவர் பண்ணுது. இந்த மிசைலை அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து லான்ச் பண்ண முடியும். இந்த மிசைலோடைய லான்ச் ஸ்பீட் 0.8 மேக்லேருந்து 2.2 மேக் வரைக்கும் இருக்கும். டார்கெட்டை போய் தாக்கும்போது இந்த மிசைலோடைய ஸ்பீட் 2 மார்க்லேருந்து 3.6 மார்க் வரைக்கும் இருக்கும். இந்த மிசைல் அதோடைய பூஸ்டர் அண்ட் நாசில்லஸ் பூஸ்டர் டெஸ்ட் உட்பட எல்லா கிரவுண்ட் டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலுடைய செப்பரேஷன் மெக்கானிசமும் சோதிக்கப்பட்டுருச்சு. இனிமேல் இந்த மிசைலை தேஜஸ் இல்லைனா Su-30 MK விமானங்கள்லேருந்து லான்ச் பண்ணி சோதிச்சு பார்ப்பாங்க. எல்லா ட்ரையல்ஸையும் முடிச்சுட்டு சர்வீஸில் இணைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மிசைல் சைனா, பாகிஸ்தானுக்கு இருக்கிறத விட இந்தியாவுக்கு மிகப்பெரிய BVR எட்ஜை கொடுக்கும். பங்களாதேஷ் உருவான காலத்திலேருந்தே இந்தியாவுடைய நல்ல நட்புறவை தான் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பங்களாதேஷில் இப்போ கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் பங்களாதேஷுடைய புது கவர்மெண்ட்டுடைய சில செயல்பாடுகள் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான நட்புறவில் சில பின்னடைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. பங்களாதேஷுடைய புது கவர்மெண்ட் இந்தியாவை விட பாகிஸ்தானுடனான நட்புறவை தான் விரும்புகிறாங்க. இந்த நிலைமையில் டர்க்கியோட TB2 பைரக்தர் ட்ரோன்ஸை பங்களாதேஷ் வாங்கியிருக்காங்க. பங்களாதேஷ் அந்த ட்ரோன்ஸை இந்திய எல்லையோட்டின பகுதிகளில் சர்வைலன்ஸ் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபடுத்த ஆரம்பிச்சிருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. பங்களாதேஷோடைய இந்த ட்ரோன் ஆப்ரேஷனை இந்தியா க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. டர்க்கியால் வடிவமைச்சு தயாரிக்கப்படுற மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் வகையை சேர்ந்த இந்த TB2 பைரக்தர் ட்ரோன்ஸை கடந்த சில மாதங்களாகவே பங்களாதேஷ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இந்திய எல்லையோட்டின பங்களாதேஷுடைய ஏர் ஸ்பேஸில் பல மணி நேரம் இந்த ட்ரோன்ஸை சர்வைலன்ஸ் மிஷன்ஸுக்கு பங்களாதேஷ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ரேடார்ஸ் உட்பட பல சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி இந்தியா பங்களாதேஷோட இந்த ட்ரோன் ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு வராங்க. சிக்கன் நெக் கார்டர் மாதிரியான இந்திய எல்லையோட்டின சென்சிட்டிவான பகுதிகளில் பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸை பங்களாதேஷ் அனுமதிக்கிறதா சந்தேகிக்கப்படுற இந்த நேரத்தில் டர்க்கிஷ் ட்ரோன்ஸை பங்களாதேஷ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறது அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.